தச்சநல்லூர் நல்மேப்பர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ யோக சக்தி சாய்பாபா திருக்கோவிலில் வியாழக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சாய்பாபாக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பஜனை, ஆரத்தி நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்றுச் சென்றனர். கோவில் முழுவதும் ஓம் சாய் ராம் என்ற பக்தி முழக்கங்கள் ஒலித்து ஆன்மீக சூழல் நிலவியது. இந்த கோவில் குழந்தை வரம் வேண்டி பக்தர்கள் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் ஐதீக நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான தம்பதிகள் வந்து சாய்பாபாவை தரிசித்து நேர்த்திக் கடன் செலுத்தி வருகின்றனர். இதம் தேவம் சாய்நாதனவாமி ஸ்ரீ சச்சிதானந்த ஓமிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த குரு சாய்நாத் மகாராஜ் கி ஓம் சாய் குருவாய நமः ஓம் ஸ்ரீ தேவாய நமः ஓம் சர்வதேவாய நமः ஸ்ரீ சச்சிதானந்த அனைத்து சாய் பக்தர்களுக்கு வணக்கம். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் அமைந்துள்ள நல்மேப்பர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ யோகசக்தி சாய்பாபா திருக்கோயில் நிர்வாகி பேசுகிறேன். இன்று வியாழக்கிழமை நம்ம யோகசக்தி சாய்பாபாவின் திருக்கோயிலில் வியாழக்கிழமை தோறும் சிறப்பு வழிபாடுகள் 4 நேர வழிபாடுகள் நடைபெறும். மதியமும் அதாவது பகல் அன்னதானமும் இரவு அன்னதானம் 2 நேரம் அன்னதானம் நடைபெறும். பக்தர்கள் பலர் வருகிறார்கள். அவர் வேண்டுதல்களை வைத்து நிறைவேறுகிறது. இங்கு முக்கியமாக குழந்தை இல்லாத வரம் கேட்டு நிறைய பேர் தொட்டில் கட்டியிருக்காங்க. கடைசி பார்த்தா தெரியும். அந்த தொட்டில் கட்டி கரெக்டாக 9 வாரங்கள் 9 வியாழன் வருகிறார். அந்த 9 வியாழனுக்குள்ளே நல்ல செய்தி வருகிறது. அது 2, 3 பேர் 4 பேருக்கு நடந்திருக்கிறது. ஆகவே இங்கே உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றதுக்கு இங்கே வாருங்கள். உங்கள் வேண்டுதலை அவர் காலடியில் வையுங்கள். அவர் நிறைவேற்றுவார். என்ன பொறுமை, அவர் சொன்ன மாதிரி நம்பிக்கையும் பொறுமை வேணும். உங்களுக்கு முதலில் நம்பிக்கை வேண்டும், அடுத்து பொறுமை வேண்டும். இவர் எல்லா மதம், எல்லா ஜாதி மதம் பார்க்க மாட்டார். அதனால் எல்லா ஜாதியும் எல்லா மதக்காரங்களும் வந்து அவங்க வேண்டுதலை வைக்கலாம். இங்கே எல்லாருமே வர்றாங்க, வழிபடுறாங்க. இப்போ நானே பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்டின் தான், இருந்தாலும் நானும் இங்கே வர்றேன், வைக்கிறேன். அதனால் எல்லாருமே வாருங்கள். உங்கள் வேண்டுதலை அவர் காலடியில் வைத்து நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.